தமிழ்நாடு முதல்வர் விஜய் கவனத்திற்கு இது ஒரு புது ரெவல்யூஷனா மக்களுடைய மனங்கள்ல தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட்டா வரணும்ன்றதும் இந்திய தாய்நாட்டில் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமா வரணும்ன்றதும் உறுதி கொள்வோம். இந்த ரெவல்யூஷன்ல பங்கு பெறவங்க இதுல கமெண்ட்லயோ இல்ல உங்க மனசுலயோ வைங்க. கமெண்ட்ல போடும்போது உங்களுடைய மனங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா வழிகளும் வெளியே வரும். 300 வருஷமா அடிமையா இருந்த நம்மளுடைய கண்ட்ரி இன்னைக்கு இந்த வினாடியில இருந்து வளர்ச்சி தேசமா மாறும். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஐயா அவர்கள் பதவியேற்று 3வது நாள், இன்னைக்கு 2வது நாளோ 3வது நாளோ, இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ரெவல்யூஷன் அவருடைய 5 ஆண்டு திட்டம் முடிஞ்சு மறுதேர்தல் வரும் பொழுது வரை இந்த ரெவல்யூஷன் நிற்கணும். உங்க மனங்கள்ல இந்த ரெவல்யூஷன் நிற்கட்டும். பொருளாதாரம் 1947ல் $1 ₹1 எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் உறக்க சொல்லக்கூடிய மனிதர்கள் கிடையாது. இது பிரைம் மினிஸ்டர் அவர்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு போறேன். நாங்கள் தமிழ்ல பேசினா அவங்க யாருக்கும் புரியாது. நான் சொல்றது என்னுடைய 20 வருட கனவு. இந்தியா நம்பர் 1 தேசமா வரணுன்றதை என்னுடைய அப்பா எனக்கு ஊட்டி வளர்த்தார். எங்க அப்பா ஒரு கவிஞர். என்னுடைய ரத்தத்தில் இருக்கிறது இந்த தேசத்தை நம்பர் 1 கண்ட்ரியா பார்க்கணுன்றது. பார்க்கவே முடியாதுன்ற மனநிலை ஐயா எனக்கு பதவியேற்கிறதுக்கு முன்னாடி உள்ளும் வழியோட இருந்தேன். விஜய் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. உண்மையான மனுஷன் வராங்க. ஜாக்கி சான் வந்து அந்த குப்பையை பொறுக்கி போட்ட மாதிரி அந்த பெஞ்சை நவுத்த பண்ணாரு பாருங்க. அவங்களுடைய வீட்டில் இருந்து ஒரு ஸ்டாஃப் சொன்னாங்க, நான் வயசான அம்மா, எங்க வீட்டு பிள்ளைங்கன்னாங்க. இதுக்கு மேல வந்து ஒரு மன்னனை பார்க்க முடியாது, மறுபடியும் இன்னொரு விஜய் நான் பார்த்துட முடியாதுன்ற ஒரு தைரியத்தில் இந்த கொடியை என்னுடைய உயிரை நான் தூக்கி நிப்பாட்டுறேன். இந்தியாவை நம்பர் 1 தேசமா கொண்டு வருவோம். தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட்டா கொண்டு வருவோம். தமிழ்நாட்டில் கூடிய எல்லா வணிகங்களும் வெற்றி பெறணும், உலகம் முழுக்க புகழ் பெறணும். இந்த மேல இருக்கக்கூடிய அத்தனை கண்ட்ரிலையும் நம்ம தமிழர்கள் பிசினஸ் பண்ணணும். நம்மளுடைய தொழில் தான் நம்ம நாட்டிலேயும் மிகச்சிறந்த தொழில். தமிழர்களுடைய அறிவு அவ்வளோ சிறந்ததை நம்ம நிரூபணம் பண்ணுவோம். நம்மளால முடியாதா? நமக்கு அடுத்த பரம்பரை வந்து செய்யணுமா? கிடையவே கிடையாது. நாம இன்னைக்கு அடிக்கிற அடியில 5 வருஷம் தூக்கி நிப்பாட்டிடுவோம். நம்மளால முடியும். டொமஸ்டிக் ரெவல்யூஷன் கொண்டு வருவோம். ஜிடிபியில் தமிழ்நாடு நம்பர் 1 கொண்டு வருவோம். டாக்ஸ் பேயரா நம்ம ஸ்டேட் தான் நம்பர் 1 கொண்டு வருவோம். பாம்பே தான் நம்பர் 1 இருக்கு, இன்னைக்கு வரணும். நாம கொண்டு வருவோம். தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. தமிழ்நாடு நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு வரதுக்கு வேகமா செயல்படுவோம். எந்த துறையிலுமே சோர்வா சோப்லாங்கியா உட்காராம எல்லா துறைகளிலும் வேகமா செயல்படுவோம். ஒரு மன்னனை பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய தைரியம் என்னன்னா மிகப்பெரிய தைரியம். ஜெயிச்சிட்டோன்ற ஒரு தைரியம் இன்னைக்கே இருக்கு எனக்கு. நான் சத்தியமா சொல்றேன், இந்தியா நம்பர் 1 வரக்கூடிய ஒரு ஆள் விஜய் சார் தான். அவரால் கொண்டு வர முடியும். ஏன்னா நம்மளுடைய திட்டங்களும் நம்மளுடைய எண்ணங்களையும் ஒரு மனுஷன் காது கொடுத்து கேட்பாருன்ற நம்பிக்கையிலையும், மக்கள் அவர் பின்தொற்றாங்கிற ஒரு நம்பிக்கையிலையும், ஒரே நிமிஷத்துல நாம நம்மளுடைய எண்ணங்களை மாற்றும் போது இந்தியா முன்னேற்ற பாதையில் போயிடும். இந்த ரெவல்யூஷன்ல பங்கு பெறுவோம். ஸ்கேம் இல்லாத ஸ்டேட்டா, எந்த ஊழல் 1 பைசா செய்ய முடியாத ஒரு ஸ்டேட்டா, எந்த பெண்களும் கற்பழிக்கப்படாத ஒரு ஸ்டேட்டா, எந்த மர்டரும் நடக்காத ஒரு ஸ்டேட்டா, எந்த செல்ஃப் சூசைடும் நடக்காத ஒரு ஸ்டேட்டா, எந்த தவறான எண்ணங்களும் இல்லாத ஒரு ஸ்டேட்டா தமிழ்நாடு கொண்டு வருவோம். இந்த ரெவல்யூஷன்ல பங்கு பெறுவோம். நன்றி, வணக்கம்.